ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وقال نبينا صلى الله عليه وسلم سل من قطعك واعف عمن ظلمك واحسن الى من اساء اليك او كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم الهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கிக்கும் மதிப்புக்கும் உரிய மதுரை மாவட்ட சிறைமான் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் மூலமாக சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிற மீலாது விழா, இவ்விழாவின் தலைமையை பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிற மற்றும் இந்த அவையை சங்கமித்து கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிற வட்டார ஜமாஅத் உலமாவுடைய உலமா பெருமக்கள், இப்பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தினர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க பெருமக்களே, நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிற ஒரு நாள், ஒரு சிறந்த நாள் அது. அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களுடைய வாழ்க்கையை உச்சி முதல் உள்ளங்கால் வரை கொண்டு வருவதற்காக வேண்டி எண்ணம் கொண்டு அமர்ந்திருப்பதும் நமக்கு கிடைக்கின்ற மாபெரும் பாக்கியத்தில் ஒன்று. கண்ணியமிக்கவர்களே, நாம் யாரை பற்றி பேசுகிறோம் தெரியுமா? யாருடைய வாழ்க்கை நம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். இன்னல்லாஹ் அஸ்தஃபா மின் பனி இப்ராஹிம் இஸ்மாயில். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கோத்திரத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்தார். واصطفى من إسماعيل من بني إسماعيل بني كنانة. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கோத்திரத்திலிருந்து பனு கினானாவை தேர்ந்தெடுத்தார். واصطفى من بني كنانة قريش. பனு கினானா கோத்திரத்திலிருந்து குறைஷ் குலத்தை தேர்ந்தெடுத்தார். واصطفى من قريش بني ஹாசிம். குறைஷ் குலத்திலிருந்து பனு ஹாசிமை தேர்ந்தெடுத்தார். واصطفاني من بني ஹாசிம். என்னை ரப்புல் ஆலமீன் உயிர் குலத்தில் தோன்றிய பனு ஹாசிமிலிருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். நபியின் வம்சமும் உயர்ந்த வம்சம், நபியின் குடும்பமும் உயர்ந்த குடும்பம். அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை சிறப்புக்கும் உடையவர்கள். வசீலா என்கிற மாபெரும் தகுதி, ஃபதீலா என்கிற மாபெரும் சிறப்பு, மகாமே மஹமூத் என்கிற உயர்ந்த பதவி, ஷஃபாஅத் உதுமா மிக பெரும் பரிந்துரைக்கு சொந்தக்காரர் அண்ணன் மட்டும்தான். கௌசர் தலாகத்தின் சொந்தக்காரர் அண்ணன் மட்டும்தான். அவ்வளவன் தன் சக்க அனுபவம் பூமிகள் பிறப்பதற்கு முன்னால் முதல் நபராய் படைக்கப்பட்டு இறுதி தூதராய் வந்த நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள்தான். அவ்வளவன் குதிகள் பாபுல் ஜன்னா, சுருக்கத்தின் கதவு முதலில் திறப்பது அண்ணனுக்கு தான். அவ்வளவு சாஃபி, அவ்வளவு முசஃபி, எல்லாம் அண்ணல் தான். அப்படிப்பட்ட அண்ணனை தான்
நாம் புகழ்ந்துரைத்து செலவாத்துரைத்து அவர்களுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையோடு இணைப்பதற்காக 12 நாட்கள் அவர்களை புகழ்ந்தோம், பிரஸ்தாபித்தோம், எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு தலைப்பின் கீழாக விவாதித்தோம். நம்முடைய வாழ்வெல்லாம் வல்லன் நபியோடு சொந்தமாகட்டுமே என்று ஆசைப்படுகிறோம். வல்லோன் அல்லாஹ் வாழ்கிற காலம் எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு உள்ளத்தின் அசைவுகளும் அண்ணலோடு இணைந்திருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவானா. கண்ணியமானவர்களே, திருக்குர்ஆன் சொல்லும், உங்கள் நபி யார் தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டும் முகம் அவர்களிடத்திலே உள்ளது. அவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டது? உங்களுடைய நபி அறிவில் திறன் பெற்றவர், தீர்க்கமான அறிவுடையவர். அவருடைய நாவு மனோ இச்சையை பேசார். எது இறைவனுடைய வகையோ அதைத்தான் பேசுமே தவிர நாவில் வந்ததெல்லாம் நபிகள் பேச மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் அவர்கள் பார்த்த எதையும் உள்ளம் போய் சொன்னார்கள். அவர்களுடைய கூட்டை அவருடைய குணங்கள் எப்படி? உயர்ந்த குலத்துக்கு சொந்தக்காரர். அவர் கொண்ட மார்க்கம் எப்படி? வஹிதான் மார்க்கம், இறைவன் சொன்னதுதான் மார்க்கம். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய ஷரியத் பரிசுத்தமானது, அவர்களுடைய அறிவு பரிசுத்தமானது, அவர்களுடைய நாவு பரிசுத்தமானது, அவர்களுடைய பார்வை வடித்தவராத பாதை பார்வை. எல்லா நிலைகளிலும் குர்ஆன் முழுக்க நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் அண்ணலை பரிசுத்தப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, 5 லட்சம் பேர் அண்ணனின் வாழ்க்கை எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். 5 லட்சம் பேர் ஆராய்ச்சி. நபியுடைய இரவு, நபியுடைய பகல், நபியுடைய குடும்ப வாழ்க்கை, நபியுடைய வியாபாரம், நபியுடைய கொடுக்கல் வாங்கல், நபியுடைய பழகுதல் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து உயர்வுலத்துக்கு சொந்தக்காரர் என்பதை உலகம் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்று யாராவது ஒரு தலைவரை பற்றி அவருடைய இரவை அவருடைய பகலை பேச முடியுமா? ஒரு நபர் கேட்கிறாரு, நம்முடைய தலைவரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறாங்களே, கற்காலத்தில் வாழ்ந்த வரலாறு முதல் பகுதி, பொற்காலத்தில் வாழ்ந்தது 2ஆம் பகுதி, இரும்பு காலத்தில் வாழ்ந்தது 3ஆம் பகுதின்னு சொல்லி 3 பகுதியை புக்கு வந்திருக்கிற தலைவருடைய முழு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன கற்காலம், அது என்ன பொற்காலம், அது என்ன இரும்பு காலம்? ஒரு சொன்னாரு, கற்காலம்னா அந்த கல்லுக்கு வாயில மோசடி நினைச்சுல அது கற்காலம். பொற்காலம்னா பொண்ணும் குவியலும் பொருளும் எடுத்தாங்கல்ல அது பொற்காலம். அப்ப இரும்பு காலம்னா சிறை காலம். இப்படித்தான் உலகத்தின் தலைவர்களை வாசிக்க முடியும். இரவு தெரிந்தால் பகல் இல்லை, பகல் தெரிந்தால் இரவு இல்லை, ஒரு இருட்டு அங்கே இருக்கும். ஆனால் எங்கள் நாயகத்துடைய வாழ்க்கையிலே சிறந்த புத்தகம், அத்துணை பேரும் நுகர்ந்து பார்க்கலாம், விரோதிகளும் பார்க்கலாம், நண்பர்களும் பார்க்கலாம், ஏற்பவர் பார்க்கலாம், ஏற்காதவர் பார்க்கலாம், நுகரலாம், அனுபவிக்கலாம், வாசிக்கலாம், வாழலாம். அதுதானே கண்மணி நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு. கண்ணியமிக்கவர்களே, நல்லதொரு சபையிலே அண்ணல் நபிகளுடைய காலத்தில் இருந்த பொற்காலத்தை நாம் இழந்து விட்டோமோ என்று தவிர்க்கும் ஒரு நிலைகளைத்தான் உங்கள் முன்னால் சொல்ல இருக்கிறேன். இருந்த பொற்காலம் எப்படி, இன்றிருக்கிற காலங்கள் எப்படி? பெருமானார் காலத்தை சொன்னாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹ் இன்னி லஸ்து அஹ்ஸா அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பாதி. எனக்கு பின்னால் சஹாபாக்களாகிய நீங்கள் மதங்கள் மாறி போய் இஸ்லாத்தை இழந்து போய் இறைவனுக்கு சிறுக் செய்வதை நான் பயப்படவே மாட்டேன். காரணம், நான் உங்களுக்கு உள்ளத்திலே கொடுத்திருக்கிற உறுதியான ஈமான்,
கண்களால் பார்த்திருக்கிறேன். உங்கள் ஈமானுக்கு பங்கம் வராது, ஈமானுக்கு ஆபத்து வராது. யாரும் சிறுக்கனை போக மாட்டீங்க, யாரும் காஃபிராக மாட்டீங்க. நம்பி சொல்கிறேன், வலாக்கின் அஹ்ஸா அலைக்கும் அன் துபஸது ஃபித் துன்யா. நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்திலே விரிந்து போய் பறந்து போய் உலகம் வசதிகள் வந்துவிட்டு பணத்திற்காக போட்டி போடுவீர்களோ, பதவிக்கான போட்டிகள் அழிந்து போவீர்களோ என்றுதான் பயமே தவிர காஃபிர் ஆயிடுவீங்க பயமே இல்லைங்காங்க. இது ஒரு பொற்காலம். இது எந்த முஸ்லிம் வீட்டிலும் குஃபருடைய வாடை இல்லை, ஷிர்க்குடைய வாடை இல்லை, அறியாமை காலத்தின் வாடை இல்லை, மூட பழக்க வழக்கங்கள் இல்லை. சொல்லட்டுமா, நபியுடைய காலத்திலே ஜாஹிலியா ஒரு ஊருக்கு போகணும், பொருள் பார்க்க போகணும். எப்படி போகணும் தெரியுமா? ஒரு மரம் கொண்டு உண்டு, நேர மரத்துல போய் ஒரு கல் எடுத்து அடிப்பாங்க. அந்த கல் அடித்த உடனே வலது பக்கம் அங்க இருக்கிற பறவை பறந்துருச்சா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலாம், பொண்ணு பார்க்கலாம். இடது பக்கம் பறவை பறந்துருச்சா சகுனம் சரியில்லை, நாளை கல் அடிப்போம். என்னைக்கு வலது பக்கம் பறவை பறக்குமோ அன்றுதான் பொண்ணு பார்க்க போறது, வியாபாரத்துக்கு போறதுதான். மௌட்டிகு காலம் சகுனம் நிறைந்திருந்தது, ஜோதிடம் நிறைந்திருந்தது, குறிப்பார்ப்பது இருந்தது. இன்னொன்னு இருந்துச்சு, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க வானத்துல. இது வந்துருச்சு மழை பெய்யும், வந்துருச்சு மழை பெய்யாது சொல்லுவாங்க. முதிர்நாக்கை நோய் கதாப கதா, நட்சத்திரம் வந்துச்சு மழை பெய்ஞ்சிச்சு, நட்சத்திரம் வரல மழையே பெய்யாது. வானத்தை பார்த்து இறைவனை மறந்த ஒரு கூட்டம், மரத்தை பார்த்து ரப்பை மறந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்துதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் கடும் உழைப்பு, இரவும் பகலும் சொல்லலா துயரங்களை தாங்கி உள்ளங்களிலே ஈமானை பதித்தார்கள். கொஞ்சம் யோசிக்கிறோம். சஹாபாக்கள் ஹுனைன் போர் முடிச்சுட்டு வர்றாங்க. போர் முடிந்து வரும் பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இஜஅல் லனா தாத்து அன்வாத்தின் கமா லஹும் தாத்து அன்வாத். நாயகமே, அந்த காஃபிர்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு மரம் இருக்கிறது, தாத்து அன்வாத் என்கிற மரம். அந்த மரத்திலே வாள்களை மாட்டிவிட்டு அந்த வாளோடு போருக்கு போனா வெற்றி அர்த்தம் இருக்கு. அவங்க மாட்டுறாங்க, வெற்றி போறாங்க. ஒரு மன தைரியம் வருது, மரத்துல மாட்டிட்டோம், பரக்கத் கிடைச்சிடும், நம்பிக்கை இருக்கு. நமக்கு ஒரு மரம் இல்லாம இருக்கு, நமக்கு ஒரு மரத்தை உண்டு பண்ணுங்க, கையில காட்டுங்க, நாங்களும் வாழை தொங்க போட்டு போருக்கு வருகிறோம். பெருமாள் கேட்டு விட்டு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர். இது என்ன ஹாதிஹி சுபுல், இது என்ன வழிபாதை, இது என்ன முறை? இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி இருக்கு. இஜஅல் லனா ஆலிஹா கமா லஹும் ஆலிஹா. கேட்டாங்க மூசாவுடைய கூட்டம், மூசா அந்த சாமிக்கு தான் ஒரு கடவுள் இருக்காரு சிலைன்னு சொல்லி, எங்களுக்கு ஒரு கடவுளை கண்ணை காட்டு, தொட்டு மகிழ்றோம், கும்பிட்டு மகிழ்றோம். கேட்டாங்களே, அது மாதிரி கேட்கிறேன் நீயும்? இல்லை, நமக்கு அல்லாஹ்விடத்திலே இருவரும் ஏற்றுவது இருக்கிறது, சஜ்தா இருக்கிறது, துஆ இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, ஆழ் மனதில் உறைந்திருக்கும் ஈமான் இருக்கிறது. மூட நம்பிக்கை இல்லை என்றார்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரத்தை ஒருத்தர் குடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போனார். போன இடத்துல அவரோட பேக் ஒன்று இருந்துச்சு, யாருமே இல்லை. சரி, பேக்கை வெளியே வச்ச காணாம போயிடும் சொல்லி ஒரு குடியை தோண்டி பேக்கை புதைச்சிட்டாரு. முக்கியமான பேக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, உள்ள புதைச்சிட்டாரு. புதைச்ச பிறகு ஒரு சந்தேகம், குடிக்கும் போது அங்கிட்டு குடிச்சிட்டு வந்து தேடுறதா அப்படின்னு மண்ணை மேல பூச்சிட்டு போயிட்டார். இது ஒருத்தர் பார்த்தான், ஓஹோ இந்த ஆத்துல புண்ணியம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும், குடி தோண்டி மண்ணை கொண்டு மாட்டுன்னு சொல்லி அவனு வந்தான். ஒரு குடி தோண்டி மண்ணை போட்டு குடிக்க போயிட்டான். இது ஒருத்தர் பார்த்தான், அவனு குளிக்க வந்தான். இந்த முதல்ல போனாங்க செல்வந்தர் குடிச்சிட்டு வந்து அடையாளத்துக்கான மண்ணை பார்க்கிறாரு, இடமே மண்ணா இருக்கு, குமிழ் குமிழா இருக்கு. யாரா பண்ணது? இப்படித்தான் யாரோ செய்வதை பார்த்து நல்லதாக இருக்குமோ, பாக்கியம் கிடைக்குமோ, பறக்கத் கிடைக்குமோ என்று சமூகம் மூட நம்பிக்கையில் மூடி போயிருக்கிற பொழுது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மூட நம்பிக்கை முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். இன்னைக்கு இந்த நம்பிக்கை பொற்காலம் இருக்கிறதா? வீடுகளிலே 14 பேர் இருப்பாங்க, அத்துணை பேரும் ஈமானில் திளைத்தவர்களாய் வாழ்வும் ஈமானோடு, வாழ்வின் இறுதியும் ஈமானோடு. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், இளைஞர் பெண்களை பாதுகாக்க வேண்டும். எத்தனை மூர்த்தத்திகள் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலே மதம் மாறுகிற நிலைகளை பார்க்கிறோம். அல்ல மஹல்லாவை பாதுகாப்பானாக, இந்த மஹல்லா ஒவ்வொரு வீட்டையும் பாதுகாப்பானாக. இந்த மாவட்டம் முழுக்க, தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க மூமின்களை பாதுகாப்பானாக. ஒரு பொண்ணு போன் பண்ணது, அஜரத்து ஒரு மசாலா, என்னம்மா? ஒரு பொண்ணு தப்பா போயிட்டா என்ன மசாலான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், தப்பா போயிட்டா முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டு இருந்தா கல்லால் அடிக்கணும், இது ஜனநாயக நாடு, தொல்பாசியை சொல்லுங்க, பாவத்தை விட சொல்லுங்க, வெளியில போகாம உள்ள இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அஜரத்து அது வேற ஒருத்தரோட போயிருக்கு, 2 புள்ள அவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்குது. நான் சொன்னேன், கவுன்சிலிங் கொடுங்க, உலமாக்களை கூப்பிடுங்க. நான் சொல்ல வருகிறேன், தீயத்தமான தொடர்புகள் மதமாற்றத்திற்கு காரணம், செயலி போன்கள் மதமாற்றத்திற்கு காரணம், ஒருமை மதமாற்றத்திற்கு காரணம், மார்க்க விழிப்புணர்வு இல்லை மதமாற்றத்திற்கு காரணம். எத்தனை வாலிபர்கள் தெரியுமா? எத்தனை பெண்கள் தெரியுமா? என் கண் பார்த்து சொல்வேன், 100 பேரும் தேவையில்லை. படித்துக் கொண்டிருந்து நல்ல படிப்பை படித்து 8 லட்சம் சம்பளம் வாங்குற பெண்மணி, எல்லாமே பயான உட்காரவங்க தான். காலையில யாசின்னு இந்த மதுரை வாக்கிய வளர்க்கும்போதுதான் வேலைக்கு போனாங்க, என்னவோ ஆச்சு, பத்திக்கிச்சு ஓடிட்டு, ஓடுனதை தேடி பார்த்தா என்னை தேடி வந்தால் நான் மரணமாகுவேன் அப்படின்னு எச்சரிக்கை வேறு. யாருக்கு? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களின் வயிற்றிலே ஈமானின் ஒரு கருவாக உருவாகி ஈமானோடு வளர்க்கப்பட்டு ஒரு வயது முதிர்ந்த பிறகு, வயது வந்த பிறகு தன்னுடைய டீனேஜை வைத்து டீனேஜாக மாற்றிக் கொள்ளாமல் மதம் மாறுகிற கூட்டங்களை பார்க்கிற பொழுது உண்மை இந்த காலத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருந்தால் கண்ணீர் வடிப்பார்கள். எங்கே அந்த பொற்காலம்? வீடுகள் முழுக்க, நாடுகள் முழுக்க ஈமான் இருந்தது, குஃபுர் அடித்தே போனது, குஃபுருக்கு வாசம் கூட இல்லையே. இன்னைக்கு எங்கே அந்த காலம்? இது மீட்டிக் கொண்டு வர வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும். மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகள் பொறுப்பேற்க வேண்டும். இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள் எங்கே மாறி போனார்கள்? இரண்டாவது சொல்ல வருவேன், கலாச்சாரத்தால் பின்னங்கி போடும். கண்மணி நாயகத்தின் கலாச்சாரம் எங்கே? நம்முடைய கலாச்சாரம் எங்கே போய் நிற்கிறது? சங்கைக்குரிய பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயான் துவங்கும் போது சஹாபாக்கள் ஆரம்பத்துல அவங்கள பேசும் பொழுதெல்லாம் திருமணமா, ஜும்மாவுடைய உரையா, ஈதுடைய உரையா, முதல் சொன்ன வார்த்தை فإن خير الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த வார்த்தை இன்றி பெருமானார் பயானை தூக்குவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்தின் அடித்தளத்தில் பதித்தார்கள். சிறந்த பேச்சு குர்ஆன், சிறந்த வழிகாட்டல் நபியின் வழிகாட்டல். ஒவ்வொரு புதிய காரியங்களும் நபியுடைய வாழ்க்கையை தாண்டி இருக்கிற புதிய புதிய காரியங்கள், அது பித்அத், வழிகேடு, நரகத்தில் தள்ளும் என்றார்கள். கணித்துக்குரியவர்களே, இந்த நபியின் பாதை விட்டு நாம் வெகு தூரம் போயிருக்கிறோம், சுன்னத்தை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறோம். கேட்கிறோம், தலைமுடி யார் ஸ்டைலு, ஃபேண்ட் யார் ஸ்டைலு, வீடு கட்டுறது யார் ஸ்டைலு? வீடுக்கு ஒரு முறை இருக்கிறது. இஸ்லாமிய இல்லறம் எங்கே போனது? பாத்ரூம் எங்க வைக்கணும், பிரேயரும் எங்க இருக்கணும், யார் கேட்டு இருக்கிற உலமாக்கிடத்திலே மார்க்கத்துடைய ஞானங்களோடு. சங்கைக்குரிய பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்திலே இன்று நாம் கலாச்சாரத்தால் மாறி போய் யாருடைய கலாச்சாரமோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்முடைய முடியும், நம்முடைய நடை, நம்முடைய ஆடையும் எல்லாம் நபியின்
கலாச்சாரத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஒரு நேரத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, லா தம்னஉ நிசாஅக்கும் அலல் மசாஜித், உங்களுடைய பெண்கள் முறையோடு பள்ளிக்கு அனுமதி கேட்ட தடுக்காதீங்க. அங்க பிலால் இப்னு அப்துல்லா ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னாரு, வல்லாஹி லஹும் நஅம்னா, நாங்கெல்லாம் தடுப்போம் சொன்னார். நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சொன்னாங்க. இப்னு ரலியல்லாஹு அவங்க, நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொல்றேன், தடுப்போன்றியா? இப்னு ரலியல்லாஹு ஈமானிலே, இஸ்லாத்திலே, நபியின் சொற்களிலே மிக ஆழமாக உள்ளவர். கொடுப்பவர் கொள்கிறார். ஏன்? நபி சொன்னாங்கன்னு சொன்ன பிறகு மாற்றம் செய்றீங்களா? இன்று அந்த நபியின் மீது பாசம் எங்கே இருக்கிறது? நபியின் வழிகளை பின்பற்றுவதிலே எங்கே நேசம் இருக்கிறது? சொல்லும் போது சொல்லணும். ஏங்க இப்படி செய்றீங்க? எங்க நாயகம் செஞ்சாங்க. ஏங்க இப்படி தொழுகிறீங்க? எங்க நாயகம் தொழுது காமிச்சாங்க. ஏங்க நிக்கா சுருக்கமா செய்றீங்களே, கொஞ்சம் விரிவா செஞ்சா என்ன? எங்களை சூழல் செய்யலையே என்று சொல்லுகிற சமூகம் இருந்தது. இன்று எங்கே இருக்கிறது? கண்ணியமானவர்களே, ஒரு நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாம் பத்ருடைய போர்க்களத்தில் நிக்கிறாங்க. பத்ருடைய போர்க்களத்தில் நிக்கிறாங்க. பக்கத்துல முஆத் ரெண்டு பையன் நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு நபி தெரியுமா? நபியின் நேசம் தெரியுமா? நபியின் பாசம் வளர்ந்திருக்கிறதா? ரெண்டு பேர் நிக்கிறாங்க. பார்க்கிற அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஒரு பையன் கேட்டாரு, அவன் தாரிஃப் அபூஜஹல், அபூஜஹல் தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே நான் கேட்டேன், உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னா, உஹ்பிருது பிஅன்னஹு யஸுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹ் வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னி இதா ரஅய்துஹு, நான் அவனை பார்த்தால் நான் கேள்விப்படுகிறேன், நம் நாயகத்தை அபூஜஹல் திட்டுகிறானாமே, இதா ரஅய்துஹு, நான் அவனை பார்த்தால் என்னுடைய வாளும் என்னுடைய குதிரையும் அவருடைய குதிரையும் இங்கே மோதிக்கொண்டு இருவரும் யார் முதல்ல மூத்துன்னு பார்க்கலான்னு சொல்லி அதை பையன் சொல்றான். நல்ல வார்த்தை, அரபி வார்த்தை உண்டு. ரெண்டு பேரும் போவோம். அபூஜஹல் எப்படி தெரியாது, கருப்பா சோப்பா தெரியாது, வளர்த்தியா குலமா தெரியாது, வீரமா கோடையா தெரியாது. எவனோ ஒரு அபூஜஹல் எங்கள் நாயகத்தை திட்டுகிறானாமே, காட்டுங்கள் அவனை, என் குதிரையும் அவன் குதிரையும் மோதட்டும். ஹத்தா யமூத்தல் அஜல் பின்னா, பார்க்கலாம் எங்களை யார் மூத்தா போறாங்க. என்ன வீரம் இருந்தது, என்ன வீரம் இருந்தது! நபியின் மீது ஒரு திட்டு வருகிற பொழுது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட கடுத்து உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. போற நேரத்துல முனாஃபிக்கின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அங்கே வருகிறார். வந்துட்டு சபையை பார்த்து, நபி ஏதாவது சொல்லணுமே, சொன்னா இணைக்க அண்ணி தள்ளி போங்க நாயகமே, உங்களுடைய கழுதையோட நாத்தை தாங்க முடியல, கஷ்டப்படுறது எங்க தள்ளி போங்க என்று சொல்லிவிட்டார். அமைதியா இருந்தாங்க. பணிவின் உருவகம், அமைதியின் திலகம் முஹம்மது ரசூல் ஒன்று சொல்லல. ஒரு சஹாபி எந்திரிச்சாரு, வல்லாஹி எங்க ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உன்னுடைய நறுமணத்தை விட எங்கள் கழுதையின் நறுமணம் மிக்க மேலானது. பருகிறார். நபிக்கு நேரா பார்த்து நாற்றம் சொல்லியா, எங்க கழுதை பரவாயில்லை, நீ மோசம்டா என்று வருகிறார். பெருமானாரின் மீது அவ்வளவு பாசங்கள் நிறைந்த காலம் அந்த பொற்காலம். இங்கே நபியை பற்றி கேட்டால் தெரியவில்லை, நபியின் வாழ்க்கை தெரியவில்லை, நபியின் குடும்பம் தெரியவில்லை, நபியின் பிள்ளைகள் தெரியவில்லை, நபியின் பண்புகள் தெரியவில்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நபியை காண வேண்டிய இளம் தலைவரிடத்திலே வேறையாக தெரிகிறாங்க. முடிய பார்த்தா அவரு நேம் வருது, நடைய பார்த்தா அவரு நேம் வருது, கையாடுறது பார்த்தா இவரு நேம் வருது, பேசுற வார்த்தை பார்த்தா வேற நேம் வருது. எங்கே நபிகள்? எங்கே அந்த நபிகள் வாழ்க்கை? எந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அவரை பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள், நேர்வழி பெற்றால் சொர்க்கம் சென்று சொன்னார்களே, அந்த நபியின் வாழ்க்கை எங்கே?
அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களை போன்று ஈமான் கொண்டால் நேர்வழியின் பலன் சொர்க்கம் என்றார்களே. எங்கே சஹாபாக்களின் வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறது? ஒண்ணு இல்ல, தாய்மாட்ட கேட்போம், குழந்தை பிறந்துருச்சு, இப்ப வாங்க சொல்லணும், அகீகா கொடுக்கணும், தஹ்னீக் செய்யணும். தஹ்னீக்னா பெரியவங்களை கூப்பிட்டு பெருத்த வாயில வச்சு லேசா நசுக்கி அதை பிஸ்மில்லா சொல்லி துவா செஞ்சு அவங்க உமிழ்நீர் தரைத்து குழந்தை வாயில வைப்பார்கள். இதுவெல்லாம் சொன்ன பேர் வைக்கணும், நல்ல பேர் வைக்கணும். இப்ப என்ன பேர் தெரியுமா? எங்க முகமதுன்னு பேர் வைங்க, பிறகு யோசுப் பேர் வச்சுக்கலாம், ஃபாத்திமான்னு பேர் வைங்க, பிறகு பார்த்துக்கலாம். எது முதல் பெயரோ அதுதான் தியாகத்துக்கு வரும். இன்னக்கும் துதஊன பிஅஸ்மாஇக்கும் வ பிஅஸ்மாஇ ஆபாயிக்கும். கியாமத்துடைய நாளில் உங்களுடைய பெயரையும் உங்கள் பெற்றோர் பெயரை இணைத்து அழைக்கப்படுமே. முகமது பேர் வைங்க. முதல்ல பேர் சஹாபாக்கள் பேரை பார்த்து, நல்ல பேரை பார்த்து, எந்த பேருக்கு நல்ல அர்த்தம் உண்டு என்று பார்த்து நல்ல பேர் வைக்க வேண்டியதுதானே. இன்னைக்கு பியூட்டிஃபுல் நேம் அடிச்சோட ஒரு நேம் வருது, அரபில வார்த்தையே இல்லை. ஃபீஹா ஒரு ஆள் பேரு, ஃபீஹா அரபில அதிலே அர்த்தம். அதிலே ஒரு பையனுக்கு பேர் இருக்குது ஃபீஹா. என்னங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிறது. சாப்பிட்டு ஸ்வீட் இல்ல, சுண்ணத்து இல்ல, பேரு ஸ்வீட். கண்ணியமானவர்களே, பெருமானாரின் மீது சஹாபாக்கள் அவ்வளவு நேசம் கொண்டிருந்து அவர்கள் வழியாய் பின்பற்றி சமூகத்துக்கு தந்திருக்கிற பொழுது அந்த நபிநேசம் என்கிற பொற்காலம் நம்மை விட்டு போய்விட்டது. மூன்றாவது, நம்மிடத்திலே இபாதத் வணக்கத்தின் திலகமாய் திறந்த கண்மணி நாயகத்தை அந்த வணக்கம் நம்மை விட்டு போய் பாரமாய் போனது, சிரமமாய் போனது. சொல்லுவாங்க ஆயிஷா அம்மா, கான இபாதத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமா ஐயுக்கும் யுதீகு. பெருமானாருடைய வணக்கம் நிரந்தரமாக இருக்கும். எதை செய்தாலும் நிரந்தரமாக செய்வார்கள். உங்களை யார் சக்தி பெற முடியும்? இபாதத்.
إله إلا الله محمد رسول الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. இறைவா, இந்த பாங்கு துவாவை தொடர்ச்சியாக ஓதுகிற பழக்கத்தை தந்து தங்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு எல்லாம் வாஜிபாக்கி தருவாயா. கண்ணியமிக்கவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொற்காலங்கள் நமக்கு வர வேண்டும் என்று ஆசிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். பெருமானாருடைய காலங்களை போன்று ஈமானிய பாதுகாப்பும், பெருமானாருடைய காலங்களை போன்று கொண்ட கொள்கையின் உறுதியோடு இருக்கின்ற நிலையும், பெருமானாரின் காலத்தை போன்று வணக்கத்தில் ஈடுபாடுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். சொல்வாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபலா தஸ்அலு அன், பெருமானாருடைய அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, நபியுடைய 4 ரகாத்துடைய நீளத்தை அழகை எம்மிடம் நீங்கள் கேட்க வேண்டாம். என்னால் சொல்லவும் முடியாது, உங்களால் புரியவும் முடியாது. ஒரு ருக்கு போறாங்க, எவ்வளவு நினைப்பாங்க? ருக்கு போனா 1 நிமிஷம் 2 நிமிஷம். பெரும்பாலும் ருக்கு செய்வாங்க, 50 ஆயத்து ஓதுகிற அளவு ருக்குவிலே நிற்பார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத், நபிகள் படைத்து கொடுத்த இபாதத். இன்னைக்கு தலைமுறை கேட்கணும், நாங்களும் அது மாதிரி தொழுகிறோமே. எப்படி தொழுகிறோங்க? குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாம், தொழுகையில் கண் குளிர்ச்சி ஒன்று சொன்னாங்களே பெருமானார். எந்த தேவையாக இருந்தாலும், வானம் இருட்டி விட்டதா பள்ளிக்கு வருகிறார், 2 ரக்காத் தொழுகிறார். மழை கொட்டுகிறதா பள்ளிக்கு வருகிறார், 2 ரக்காத் தொழுகிறார். வீட்டிலே கவலைகளோ, நோய்களோ, சிரமங்களோ, உட்பூசல்களோ, அந்த தாய் முஸல்லா இருக்கிறார், அல்லாஹ் 2 ரக்காத் தொழுகிறார். எங்கே அந்த பெண்மணி? சஹாபிய பெண்மணிகள் எப்படி ரப்பை வணங்கி விட்டுதானே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வை கேட்கிறதை விட்டுட்டு அவரை நம்பி, இவரை நம்பி, பேங்க நம்பி, அடமானத்தை நம்பி, கஷ்டம் வந்துருச்சா காதல கரட்டு அடமானம் வச்சிடு. கணவர் ஐயோங்கிறாரா, கால கரட்டு அடமானம் வச்சிடு. கஷ்டத்தை நீக்க ரஹ்மத்தை நோக்கி போகணும். முசீபத்தை நோக்கி போயிட்டு பேங்க்ல போய் பணத்தை வச்சுட்டு வட்டி கட்டிட்டு ரஹ்மத்தா வரும், பரக்கத்தா வரும். முசீபத்து வீடு தேடி வருகிறது. எந்த வீட்டில் மக்ரிப் தொழுகும் பொழுது வீடு சாத்தப்பட்டு இருக்கிறதோ அங்கே ரஹ்மத் வரும். இன்னைக்கு எல்லா நேரம் திறந்து கிடக்குது வீடு, எங்கே ரஹ்மத் வரும்? எந்த வீட்டிலே ஒரு பெண்மணி தன்னுடைய தலையை மறைத்து வாழ்கிறாரோ, அந்நிய ஆணுக்கு முன்னால் தலைமுடி தெரியாமல் வாழ்ந்தால் ரஹ்மத்தின் மலக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போறாங்க, ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண்ணுடைய தலைமுடியிலே மேலே கயிறு கட்டப்பட்டு தொங்குவிடப்பட்டு இருக்கிறார், கீழே நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. கேட்கிறாங்க பெருமானார், ஜிப்ரீலே, யார் இந்த பெண்மணி? உலகத்தில் தன் தலைமுடியை பிற ஆண்கள் பார்க்கிறபடி நடந்து கொண்ட ஒரு பெண்மணி. தாய்மார்களே, மிஅராஜ் நம் கண்களுக்கு முன்னால் வெளிச்சமாக இருக்கிறது. முடிகளும் அவுரத் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. ஃபர்தாவுக்கு மேலே முடிகள் போட அனுமதி இல்லை. மல்லிகைப்பூ வைக்கணுமே, காசு கொடுத்து வாங்கிட்டோம், கல்யாணத்துக்குள்ள போறோம், அங்க மல்லிகைப்பூ உள்ளே போட முடியும்? இல்லை, மார்க்கம் சொன்னது ஒரு மார்க்கமாக பார்க்க வேண்டாம். இன்னொரு பெண்ணை பார்த்தாங்க, அல்லாஹ் பெண்களை பாதுகாப்பானா? அவருடைய மார்பு காம்புகளிலே சங்கிலிகள் கட்டப்பட்டு தொங்குவிடப்பட்டு இருக்கிறார். வேற எந்த பிடிமானம் இல்லை. பெருமானார் கேட்டாங்க, யார் இந்த பெண்மணி? சொன்னாங்க, ஜிப்ரீல் தன்னுடைய உடையை கொஞ்சம் தளர்த்தி அந்நிய ஆண்கள் பார்க்கும்படி நடந்து கொண்ட பெண்மணி. இன்னொரு பெண் சீலும் சலமும் குடிக்கிறார். கேட்கிறாங்க பெருமானார், யார் இந்த பெண்மணி? அந்நிய ஆண்களோடு தொடர்பு கொண்டு ஆசையை தீர்த்துக் கொண்டவர். இந்த உலகத்தில் நடந்த அத்துணை அனாச்சாரங்களையும் மிஅராஜ் படம் பிடித்து காட்டியது.
கண்ணியமான பெண்களே, 2 ரக்காத் தொழுகிறார் சஹாபாக்கள் தொழுகிறார்கள். அல்லாஹ்வின் உதவியை கேட்டார்கள். அல்லாஹ் வானத்தை குத்துக்கொண்டு மழை இறக்கினான். விவசாயம் பெருக்கெடுத்தது, பரக்கத்து வீட்டுக்குள்ளே வந்தது, மனம் நிறைந்தது, நோயற்ற வாழ்க்கை இருந்தது. பொற்காலம் என்பேன். எங்கே அந்த பொற்காலம் இங்கே இருக்கிறது. சொல்வாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடம்பெல்லாம் வலி, போருடைய தருணம், யகூதிகள் சூழ்ச்சிகள், கடும் கவலைகள், என்ன நிவாரணம்? அரிஹனா யா பிலால், அரிஹனா பிஹா யா பிலால். பிலாலைக்கு வாங்க, தொழுது சுகம் பெறுவோம் வாங்க. கஷ்டம் வந்தா தொழுது சுகம் பெறுவோம் சொன்னாங்க. இன்னைக்கு தொழுகையே கஷ்டமா இருக்கு, தொழுகை கூப்பிடுறது சிரமமா இருக்கு. தொழுன்னு சொன்னா பைத்தியம் சொல்லலாம். தொழுக தெரியாதா? தொழுன்னு சொல்ற, தொழுன்னு சொன்னா பைத்தியம். கண்ணியமிக்க பெருமக்களே, நபியின் இபாதத். 3 பேர் வர்றாங்க நபி இடத்துல, வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அமல் என்ன? அந்த அம்மா அழகா சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் இப்படி தொழுவாரு, அப்படி தொழுவாரு, அப்படி தொழுவாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், எங்க வீட்டுக்கு போடுவாரு நீங்க 3 பேர். அஜத்து எப்படி தொழுவாருன்னு கேட்டா எங்க அம்மா எங்க வீட்டுல என்ன சொல்லணும்? அவரு ஊருக்கு தான் வேலை செய்வாரு, வீட்டுக்குள்ள உடனே காணும். இன்றைய நிலை. ஆனால் அன்று ஆயிஷா அம்மா சொன்னதை கேட்டுட்டு அந்த 3 பேர் பார்த்தாங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லையா இருக்கு. சொல்ல எப்படி செய்வாங்க, எப்படி செய்வாங்க, எப்படி செய்வாங்கன்னா ஒரு ஆள் சொன்னாரு, இனிமே நைட் தூங்க மாட்டேன், தொழுகிட்டே இருப்பேன். இன்னொரு சொன்னாரு, நான் நோக்கிட்டே இருப்பேன், விட மாட்டேன். இன்னொரு சொன்னாரு, கல்யாணம் முடிக்கவே மாட்டேன். பெருமானார் வந்தாங்க வீட்டுக்குள்ள, நடந்ததை கேட்டுட்டு மிம்பர்ல ஏறினாங்க. மாபால் வக்வாமின் அன்தும் குல்தும் கதா வகதா ஃபைன்னியா அத்காகும் லில்லாஹ் வஹ்சாகும் லில்லாஹ் அனா அஸூமு வஅஃதிர் அனா அர்குது வஉஸல்லி அத்ஸவஜு நிஸா. சொன்னாங்க, பெருமானார் என்ன பார்க்கலையா? உங்களை விட இறையச்சத்தில் மேலானவன் நான். இறைவனை பயப்பதில், இறைவனை அஞ்சுவதில் தன்னிகருக்கு திகழ்பவன் நான். நான் தூங்கலையா, தொழுகலையா, உணவு சாப்பிடலையா, நோன்பு வைக்கலையா, திருமணம் முடிக்கலையா, என் வழிகள் தான் உங்கள் வழி. தொழுங்கள், கொஞ்சம் தூங்குங்கள், நோன்பு வையுங்கள், கொஞ்சம் விடுங்கள், திருமணம் முடியுங்கள், வாழ்க்கையை ரசியுங்கள் சொன்னாங்க பெருமானார். அங்கே அந்த 3 பேரை போன்று நபியின் இபாதத்தை பார்த்து நாங்களும் இபாதத் செய்யணுமே. அந்த ஆர்வமுள்ள கூட்டம் எங்கே போனது? அமெரிக்கன் ஆசிரியர் வர்ற வாணிப புள்ள ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, தம்பிக்கு வாமா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதையாமே. இந்த இருக்கிற வாணிபனை பார்த்து நீங்க கேட்க வேண்டும், குர்ஆன் எவ்வளவு ஓதுறீங்க? அந்த பெருமாள் கேட்கிறாங்க சபையில, ஒரு நாள் குர்ஆன் ஓதலையா? ஆமா யா ரசூலுல்லாஹ். இன்னலி ஐனிக ஹக்குன் வ இன்னலி பதனிக ஹக்குன். கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்கு, கண்ணுக்கு கொஞ்சம் தூக்கம் கொடு, உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு, குர்ஆனை குறைச்சுக்கோண்டாங்க. அவர் சொன்னாரு, அவுதி வராதாலிக், அவர் அஸ்தம்து பிஹா பிகுவத்தி பிஷபாபி. என்னுடைய வாலிப வலிமையை கொண்டு சக்தி பெறுவேனே, சுகம் பெறுவேனே, ஓத விடுங்க நாயகமே கேட்கிறார். குறைங்கன்னு சொல்றாங்க, ஓத விடுங்கன்னு போராட்டம். ஒரு நாள் குர்ஆனை பெருமானார் குறைச்சு 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 லாஸ்ட்ல வாரத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதிக்கப்போ இது குறைக்காதன்னாங்க. அவர் முடியாதுங்கிறார், ஓத வைக்கிறாரு. இன்னைக்கு சமூகத்தை அழைத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் மக்தபுகள் வாயிலாக, மதரசாக்கள் பள்ளிவாசல் வாயிலாக உலமாக்கள் படுகிற பாடு எப்படியாவது முதியோர் கல்வி, இளைஞர் கல்வி என்று நேரம் பார்க்காமல் உழைக்கின்றார்கள். எப்படியாவது உம்மத்துடைய நாவிலே குர்ஆன் விட வேண்டும், உள்ளத்தின் உள்ளங்களிலே, உம்மத்தின் உள்ளங்களிலே குர்ஆன் பதிந்துவிட வேண்டும். எவ்வளவு காலம் குழுவல்ல வருகிறது, எவ்வளவு காலம் பிரமின்னாஸ் வருகிறது, எவ்வளவு காலம் பழக்கு வருகிறது. அன்னைக்கு ஓத ஆரம்பிச்ச 3 சூரா, வயசு 64, இன்னைக்கு அதான் ஓதுறது. எப்பங்க முன்னேறது? எல்லாம் கேட்பான்ல கியாமத்துல வந்து, நான் 3 சூரா இறக்குறேன்னா 114 கேட்பான். என்ன பதில் சொல்லுவோம்? குர்ஆனின் பக்கம் கவனம் செலுத்துகிற அந்த காலம் பொற்காலம். இங்க அந்த காலத்தை காணவில்லை. நபியுடைய காலத்தில் உறவுகள் இணைந்திருந்தது.
இங்கே உறவுகள் பிரிந்திருக்கிறது. எங்கே அந்த காலம்? நபிகள் அறிவிக்கிறார்கள், உங்களை யாராவது உறவு குறிச்சா வெளியே போய் சமாதானமாய் உள்ள வாங்க, துஆ செய்ய போகிறேன். அத்துணை சஹாபாக்கள் அமர்ந்தார்கள். ஒரே ஒரு நபர் வெளியே போனார். இன்னைக்கு வீடு முழுக்க, நாடு முழுக்க, மஹல்லா முழுக்க ஒவ்வொரு ஜனாதிபதி வீட்லயும் பிரச்சனை, ஆன்மீகவாதி வீட்லயும் பிரச்சனை, ஜமீன்தார் வீட்லயும் பிரச்சனை, ஏழை வீட்லயும் பிரச்சனை. எங்கேயாவது அண்ணனுக்கு தம்பிக்கு ஆகாது, இவருக்கு அவருக்கு ஆகாது. சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸல் வாஸில பில் முகாஃபி. நீயும் நானும் கொடுத்துக்கிட்டு வாழ்றோமா இல்லையா? என் வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், விசேஷத்தை கலந்துக்கிறோம். இது நல்ல உறவுமுறை தான். உறவுமுறைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை துண்டித்து போகிற நபர்களை சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் உறவின் சிறந்த உறவு. அவன் சொல்லிட்டான் அன்னைக்கு ஒரு வார்த்தை பசுமையா நிக்குது உள்ளத்துல, அவனே விடுக்கு போகாத. பையன் ஓதிட்டு வரான் மதுசார, சில்மன் கக்காக்க துண்டிச்சா சேர்ந்துருவாரு. ஒவ்வொரு அம்மா தரமக்க அடித பண்ணா மன்னிச்சுடு, துரோகம் செஞ்ச உதவி செய்யி. பையன் ஓதிட்டு வர்றான். அம்மா சொல்லுது, இங்க பாரா, மாமி வீட்டுக்கு போகாத, உங்க அத்தாவுக்கு ஆகாது. அத்தா சொல்றாரு, குட்டி வீட்டுக்கு போகாது, உங்க அம்மாவுக்கு ஆகாது. என்னங்க வாழ்க்கை? பெருமானாரின் காலத்துல சண்டையே இல்லையே. மாமனார் நாத்தனா சண்டையும் இல்லை, மாமியார் மருமக சண்டையும் இல்லை. எல்லாம் ஜம்முன்னு போச்சு, எங்கேயும் பிரச்சனையே இல்லை. ஆனா இன்னைக்கு பிரச்சனை எங்கதான் ஆரம்பிக்குதுன்னா, கல்யாணம் முடிச்ச உடனே நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். ஒரு நபருக்கு போன், அவருடைய அப்பா போன் பேசுறாரு, நெருங்கிய ஆள்கிட்ட, வாலிபுள்ள யார்கிட்ட பேசுவா தெரிஞ்சுக்குங்க. பேசிட்டு இருக்கிறார், இடையில சொல்றாரு, இரி அம்மா போன் பண்றாங்க. நானும் பார்த்து பரவாயில்ல, அம்மா போனுக்கு பதில் கொடுக்கிறார் பையன். இந்த காலத்துல அம்மா போனுக்கு கட் பண்ணி பேசுறாருன்னா லைன்லயே இரி, டக்கு வச்சிருவேன். அம்மா லைன் பிஸியா இருக்கு, பஸ்ல கவலை கிடைக்க மாட்டேங்குது, வந்து கூப்பிடுறேன், வச்சுட்டாரு. அப்புறம் டார்லிங் அப்படின்றாரு. அம்மா எங்க போச்சு? பெத்து வளர்த்திய 24 வருஷம் ஆளாக்கிய அம்மாட்ட பேச நேரம் இல்லை. யாரோ ஒருத்தர் பேச நேரமும் உண்டு, காலமும் உண்டு, இசைவும் உண்டு, ஆசையும் உண்டு, காசும் உண்டு. காலம் எங்கே போகிறது? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு மூதாட்டி வருகிறாள். பெருமானை எந்திருக்கிறார்கள். பெருமானார் வேகமா போய் தங்கள் மேலாடையை கழட்டி அந்த அம்மாவை அன்பாக கூட்டு வந்து மேலாடை விரித்து, அம்மா உட்காருங்கள் சொல்லி அந்த மூதாட்டியை ரொம்ப நேரம் சிரித்து பேசி சுரம் விசாரித்து கூடவே கொஞ்சம் பணங்களை கொடுத்துட்டு வழிவரை அனுப்பிட்டு வர்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாம் பேசிக்கொண்டது முக்கியமான விஷயம், அதை விட்டு பாதிக்கை போய் கூட்டி வந்து தங்கள் மேலாடை, முபாரக்கான மேலாடை எடுத்து விரிச்சு உட்கார வச்சு கண்ணியப்படுத்துறீங்களே, யார் இந்த மூதாட்டி? சொன்னாங்க பெருமானார், எனக்கு பாலூட்டிய ஹலீமா சாதியா, எனக்கு பாலூட்டிய பெண் தாய். என்னை பெற்றெடுத்த தாய்க்கு என்ன அந்தஸ்தோ அதே அந்தஸ்து எனக்கு உதிரம் ஊட்டிய பெண்ணுக்கு உண்டு. எங்கே அந்த பாசம் இருக்கிறதா? சரி, கல்யாணம் முடிச்சவங்க என்ன பிரச்சனை? 2 பிரச்சனை. மாப்பிள்ளைக்கு தான் சொல்லுவோம், தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, 2 வார்த்தை எழுதிச்சுக்கோ. கல்யாணம் முடிச்சதுல இருந்து தாயா தாரமா பிரச்சனைக்கு வேலையே இல்லைங்க. ரசூலுடைய ஹதீஸ்களிலே மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. ஏன்னா பிரச்சனையே இல்லை. அந்த புள்ள சொல்றது எங்க அம்மான்னு சொல்லணும், இந்த அம்மா சொல்றது என் மகன் சொல்லணும். மாமியார் மருமகளை மகனா பார்த்துருச்சு, மருமக மாமியார் அம்மாவா பார்த்துருச்சு. ஏதாவது சொன்னா அம்மா தானே சொல்லுச்சுன்னு சொல்லணும், ஏதாவது சொன்னா என் மகதான சொல்லுச்சுன்னு சொல்லணும். பிரச்சனை வருமா? அங்க கல்யாணம் முடிச்சது 2 பிரச்சனை என்ன தெரியுமா? 1, இந்த புள்ள வந்த பிறகு அம்மா சொந்தம் பூரா அப்படி அழிவு போச்சு. இவன் சார்ந்திருக்காங்கிட்டு இதுதான் வாழ்க்கையில் சார்ந்திருக்கான். மனைவியை அனுசரித்து தாயை புண்படுத்துதல் இது தப்பு. இன்னொரு பக்கம் தாய் பேச்சு கேட்டு வந்தவள் அடிக்கிறது, இது மகா தப்பு. 2 தப்பு தான். சங்கீத் பிரிவர்களே, ஒரு நேரத்துல இது மாதிரி ஒரு மாமி பிரச்சனையில
மகேபலி ரொம்ப பாசம் அம்மா மேல அவருக்கு ரொம்ப பாசமா இருந்தாரு. இந்த பிள்ளைகளை பார்த்து தனி வீடு போயிடலாம் எங்க அம்மாவோட அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தார். அந்த பையனும் வெளியே போயிட்டாரு. அப்ப இந்த மகா என்ன செஞ்சு ஓங்கி எங்க ஊர்ல அந்த குத்துவாங்க, அது என்ன பேருங்க, உலக்கை, அதை எடுத்து டம்மன் போட்டுட்டு வச்சிருச்சு. அந்த அம்மா கடவுளு கீழே, பையன் கரெக்டா உள்ள வருது. இந்த அம்மா உலக்கையை காமிக்குது, கழுத்தை காமி, இங்க பாரா கொண்டாட்டி உலக்கையிலேயே கழுத்துல போட்டாங்க. பையனும் பார்க்கறான், பேச்சு வர மாட்டேங்குது அம்மாவுக்கு. உலக்கையை காமிக்குது, கழுத்தை காமிக்குது, உலக்கையை காமிக்கிறது. என்ன எங்க அம்மா சொல்லுதுன்னு மனைவி பார்த்தா சுதாரிச்சு, ஏங்க எங்க அம்மா சொல்றது புரியலையா? மாடுமா நிக்கிறியா, உலக்கமா நிக்கிறியடா, என் கழுத்துல இருக்கிற செயின் எடுத்து மருமகளுக்கு போடுறான்னு சொல்லுது. செயின் எடுத்து மருமகளுக்கு போடுறான்னு சொல்லுது. இந்த காலம் இன்றைய காலம். அன்றைய காலத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட சொல்றாங்க, ஏதோ ஒரு பெண்ணுடைய சவுண்ட் கேட்குது, யார் இது? என் முதல் மனைவி ஹதீஜா, ஹதீஜாவோட சவுண்ட் மாதிரி இருக்குதே, இது ஹதீஜாவுடைய சின்னம்மா. சின்னம்மாவா? அல்லாஹ் பெருமானாருக்கு மனைவியை பார்த்தனா உற்சாகம், மிகமா போய் அந்த அம்மாவை சந்திச்சு அன்பள் கொடுத்தார்கள். ஏன்? என் முதல் மனைவி, முன்னால் ஹதீஜாவுடைய மரணித்து விட்ட மனைவியின் பாசம் உள்ளத்தில் நிரம்பி இருந்தது. கணவர் மனைவி பாசம் அப்படி இருந்துச்சு. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, நான் ஹதீஜாவை பார்க்கவும் இல்லை, கிளவின்னு தெரியும், நான் குமரி தானே, நாங்க மனைவியை வந்துட்டோம்ல, அப்படி அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்க பெருமானாரு, ஆயிஷா என்னைக்குமே ஹதீஜா ஹதீஜா தான், காணத்து அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. அவங்க பொன் மூலமாகத்தான் எனக்கு 4 பெண் குழந்தை பிறந்தது. ருக்கையா, உம்மு குல்சூம், ஸைனப், ஃபாத்திமாவை கொடுத்தவர் ஹதீஜா. மறக்க முடியுமா? சொல்லி சொன்ன வார்த்தை தான் அதிசயம். இன்னி ருசித்து பிஹுப்பிஹா, என் ஹதீஜாவை நேசிக்க நான் வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்னேன் வைங்க, அஜருக்கு பொண்டாட்டி குத்துமா இருக்குது, சொல்றீங்களா இல்லையா? என்னங்க ஓபனா உட்கார்ந்துக்கிட்டு மைக்கில் உட்கார்ந்துக்கிட்டு ருசித்து பிஹுப்பிஹான்னு சொல்றாரு? இல்லை, எங்கள் பாசம் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் எப்படியோ, திருமணம் முடித்த பிறகு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணு நான் பின்னாடி போனா சண்டை போடுவாங்க, ஆனா கல்யாணம் முடிஞ்சு பின்னாடி போகாண்டி ஏன் கூட போறது இல்லையாமே இல்லையா? அந்த உறவு பாலம் பலமாக அமைந்து விட்டது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவோடு இப்படி வாழ்ந்தார். எப்படி தெரியுமா? பெருமானாரும் அவர்களும் ஒன்றாக சாப்பிட, ஒன்றாக குடிக்க, அந்த உறவு பாலங்கள் என்று வெட்டப்பட்டிருக்கிறது. உண்மை ஒன்றை சொல்வேன், பெருமானார் சொன்னார்கள், சேர்ந்து வாழும் உறவோடு வாழ்வது திறமை அல்ல, வெட்டி வாழும் உறவை சேர்த்து உட்படுங்கள். நல்ல வார்த்தைகளை கொண்டு, நல்ல அன்பளிப்புகளை கொண்டு, இறங்கி வருவதை கொண்டு உறவை சேருங்கள். இது பொற்காலத்தின் அடையாளம். இன்னும் சொல்லவா, நபியுடைய பொற்காலத்திலே மதுக்கள் ஆறாக ஓடியது காலம். உங்களுக்கு தெரியும், மது ஆறு ஓடியது. ஆனால் எப்பொழுது ஹராம் என்கிற வார்த்தையை பெருமானார் வாய்க்கு உதிர்ந்ததோ அதற்கு பின்னால் மதுவின் வாடையே இல்லை. அபூ தல்ஹா சொல்வார், நான் கிராசிலே மதுவை அரசனை எல்லாம் ஊற்றி கொடுக்க, நான் மதுவை எடுத்து வாயிலை கொண்டு போக சத்தம் வருகிறது, பெருமானார் மதுவை ஹராமாக்கிட்டாங்கன்னு சொல்லி சத்தம் வந்த அடுத்த நிமிடத்தில் நான் வாயுக்கருகில் போன மதுவை பதட்டத்தில் கொட்டி விடுகிறேன். மது கொட்டி ஜுப்பாக்கள் எல்லாம் மது, இப்ப எல்லாம் கொட்டியாச்சு, பீப்பாய சாச்சாச்சு. நான் நினைக்கிற மாதிரி சாதா காரியம் இல்லை. உங்க வீட்டுல இருக்கிற 1000 மூட்டை கோதுமை எரிச்சு போடுங்கன்னா எரிப்பீங்களா? 1000 மூட்டை கோதுமை 3 கோடி சொத்து கொட்ட முடியுமா? சொத்து ஹராமாயிடுச்சுல. ஏதாவது வழி இருக்கா? ஓரஞ்சாலத்துல நாவிக்காம யாராவது வித்துட்டோம்னா கூடுமா? ஜாயிஸுக்கு வழி இருக்குதா? இன்னைக்கு பெரும்பாலும் அதிர்பாட வரதே வருது, ஏதாவது ஒரு ஜாயிஸுக்கு வழி. கடைசி அஜலுக்குள்ளா செஞ்சிருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் சொன்னானா? அண்ணல் காண்பித்தார்களா? அதுதானே மீளாத். கண்ணியமானவர்களே, எல்லாம் வெட்டியாச்சு.
சின்ன சந்தேகம் சொல்ல ஹராம்ட்டாங்க. ஏன்னு கேட்கல, எப்பன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, எதுவரை கேட்கல. இப்ப நபிகிட்ட போய் உட்கார போறோம். நாற்றம் அடிக்கிறது, நாற்றம் அடிக்குமே, நபிகளுக்கு துன்புறுத்துமே. உடனே உம்மு சுலைம் இருந்தார், அவருடைய தாய். அவரோட அத்தர் வாங்குறாங்க, அத்தர் ஜுப்பால கொட்டிட்டு நபிக்கு போறாங்க. யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் சாராயம் குடித்தால் வேலை கொஞ்சம் இலகுவாக செய்ய முடியுமே, கொஞ்சம் குடிப்பது ஹலால் தானே? சொன்னாங்க பெருமானார், கலீலுஹு கதீருஹு ஹராமுன், ஒரு சொட்டு ஹராம் தான். இன்றைய காலத்திலே மதுக்கள் வீடுகள் தோறும், கடைகள் தோறும், பேக்கெட்டுகள் தோறும், பேக்குகள் தோறும். காலேஜ் போற பையன் பேக்குல பேனா இருக்கோ இல்லையோ, அல்லது மகளாய் பாதுகாப்பானாக, நம்முடைய இளம் சிறார்களை பாதுகாப்பானாக, வாழ்வுகளை பாதுகாப்பானாக. மதுக்கள் குடிகொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2024 23 44,676 கோடி லாபம் இல்லையா? எதுக்கு என்ன தெரியுமா? 2025 50,000 கோடி அரசுக்கு வருமானம் வேணுமா? அதுக்கான முனைப்பில் அரசு வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், 50 கோடி கேட்கிறீங்களே, 1 கோடி பேர் தோற்றா போயிட்டு இருக்கிறான். கள்ளக்குறிச்சி போது எல்லாத்துக்கும் தெரியும், கள்ளச்சாராயம் குடித்தான் தோற்றார். எத்தனை குடும்பம் தெரியுமா? தந்தை இல்லை, தாய் இருக்கிறார், தந்தை இல்லை, மகன் இருக்கிறார், சிறு குழந்தை. குடியினால் குடியே போய்விட்டது. இந்த பாதிப்பு அரசு உணராதா? மதுவிலக்கு கொள்ள முடியாதா? கண்மணி நாயகத்தின் ஒரு வார்த்தையிலே சஹாபாக்கள் வெறுத்தார்களே, அந்த வாசத்தை வெறுத்து அத்தல் ஊட்டிய சமூகம் எங்கே? இன்று வாரி ஊட்டி கொடுக்கிற நாம் பொற்காலத்தை இழந்திருக்கிறோம். அங்கே வட்டி ஹராமாக இருந்தது, வட்டி வாழ இல்லை. பனு சகீஃப் என்கிற கூட்டம், பனி மஹ்சூம் என்கிற கூட்டம் கொடுக்கல் வாங்கல் நிறைந்திருந்தது. ஆயத்து இறங்குச்சு, வட்டி வாங்காதீங்க. ஆயத்து இறங்கிய உடனே, கண்மணி நாயகம் அறிவித்த உடனே என்ன தெரியுமா? இந்த கூட்டம் சொல்லுச்சு, இனிமே வட்டி வாங்க மாட்டோம், தர மாட்டோம் சொல்லுச்சு. அப்ப அப்பாஸ் ஒரு சஹாபி இருக்கிறார், ஜுபைர் சஹாபி இருக்கிறார். கோடிக்கணக்கில் வட்டி காசு கொடுத்திருக்கிறோம். கொடுக்கிற காசு வாங்குறதா வேணாமா? சொன்னாங்க ரெண்டு பேருமே, எப்பொழுது பெருமானார் வட்டி ஹராம்ட்டாங்களோ, இனிமே 1 கோடி 2 கோடி என்ன, அந்த காசு வீட்டுக்கு வேணாம், தள்ளுபடி செய்து விட்டோம். அந்த வட்டியின் மீது வெறுப்பு வந்தது. இன்று நம்முடைய சமூகத்தில் அந்த நபியுடைய உம்மத்தாக வாழ்கிற நாம், ஒரு மீராதை கொண்டாடுகிற நாம், வட்டியிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறோம். புதுசா பேர் வச்சுக்கிட்டோம். இன்சூரன்ஸ் அப்படிங்க, எஜுகேஷன் அப்படிங்க, இப்படிங்க இப்படிங்க என்னவோ பேர் கொண்டு வந்து வட்டியில் இருக்குதான் தவிர்த்து கொள்ளுங்கள். நபியின் கலாச்சாரம் அதுவல்ல. இன்னொரு சொல்லவா, சங்கையான கலாச்சாரம் நபியின் கலாச்சாரம். அசிங்கத்தின் கலாச்சாரம் என்று ஜினாக்கள் வீடுதோறும், தெருக்கள் தோறும். பேப்பர்ல பார்த்தா பார்க்க முடியல. ரோட்டில் ஒருவன் தவறாக செய்கிறான், ஒருவன் போட்டோ பிடிக்கிறான். பிடித்தவன் யார்? முஸ்லிம். எங்கேயும் போனது நபியின் வாழ்க்கை. அவன் ஏன் தவறு செய்கிறான், அதை பார்த்து வெறுப்பான பார்வை கூட இல்லாமல், நீ என்ன போட்டோ இருக்கிறாயே, நீ என்ன முஸ்லிம்? கண்ணியமான பிள்ளைகளே, விபச்சாரம் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று மட்டுமல்ல, வாழ்க்கையின் நிம்மதி படைத்து விடும். அசிங்கமான பார்வைகள், அசிங்கமான எண்ணங்கள் எல்லாம். செல்போனை எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவுதான், நல்ல பாதுகாக்கப்படும். நபியுடைய கலாச்சாரத்திலே ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ் இரதன்னி பிஸினா, முஸ்லிம் ஆயிட்டேன், எல்லா பாவத்தை விடுறேன், இந்த ஒரு கெட்ட பாவத்தை விட முடியல, விபச்சாரம் செய்ய அனுமதித்தார்கள் என்று கேட்கிறார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார வச்சு, சஹாபாக்களை கோபப்படாதீங்க, ஓபனா கேட்டிருக்கிறாரு. அவர் உணர வச்ச அந்த தப்ப, தம்பி நீ விபச்சாரம் செய்யலாம்னு கேட்கிறையே, நீ போகிற ஒரு பெண்மணி உன் யாராவது ஒரு தாயாக இருந்து, யாருக்காவது தாயாக இருந்து, அல்லது உன் தாய் அந்த இடத்துல இருந்தால் புரியப்படுவியா?
இல்லை இல்லை யார் சொல்லலாம். ஒரு சகோதரி இருந்தால், ஒரு மகள் இருந்தால், ஒரு சின்னம்மா இருந்தால் சொந்தங்களை அழுக்கொண்டே வர்றாங்க. அழுகிறார் அழுகிறார், நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், தவறு செய்கிறேன். அந்த பெண்மணி ஏதாவது வாலிபருக்கு அம்மாவாக மகனாக இருந்தால் அந்த வாலிபர் குலம் எப்படி தவிக்கும் என்று யோசிக்கிறார். நபியிடத்தில் வந்தாடுகிறார், நாயகமே தப்பாக நினைத்து விட்டேன், கேட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கள், இனி பாவத்தின் பக்கம் தலை கூட படுக்க மாட்டேன் என்கிறார். பெருமானார் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபிர் லம்பா, அல்லாஹும்ம தஃபீர் கல்பா வ ஹஸ்ஸின் ஃபர்ஜா. இன்றைய வாழ்வோடு 3 வார்த்தை, இறைவா பாவத்தை மன்னித்து விடு, பாவத்தை மன்னித்து விடு, உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடு, வர்மஸ்தானத்தை பாதுகாத்து விடு. துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஓதினார் மௌத் வரை அந்த எண்ணமே இல்லை. அப்படிப்பட்ட கலாச்சாரம் எங்கே? இன்று எதை நோக்கிலும் பாவங்கள் தலைவிரித்தாடுகிறதே. எங்கே அந்த கலாச்சாரம்? கண்ணியமிக்கவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது முஆவியத் இப்னு அபீ ஸலந்த சஹாபி வந்தார். புருஷ முஸ்லிமான சஹாபி தொழுகையில நின்று பேசுறார். சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிறார். யாரும் பதில் சொல்லல யாருமே. திரும்ப பேசுகிறார், தும்புகிறார், பதில் கேட்கிறார். தொழுகை முடிந்த உடனே ஏதோ நடந்திருக்கிறது புரிந்து கொண்டார். நபி கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு வாங்க. பயந்தே வந்த தொழுகையில பேசிட்டவன் ரசூல் என்ன செய்வாங்களோ என்று வருகிறார் பயந்து கொண்டு. பெருமானார் சொன்னாங்க, இன்னஹாதி ஸலா, இந்த தொழுகைங்கிறது லைஸல் ஃபீஹா கலாமுன் நாஸ், மக்களுடைய பேச்செல்லாம் சரியில்லைமா, சட்டம் மாறிடுச்சு, குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்தி, இந்த தொழுகை இது பேசாதீங்க. அழகாக சொன்ன அந்த ஆசிரியர் தலைமை பண்பு உம்மத்திடத்திலே, தன்னுடைய நண்பர்களிடத்திலே, சமூகத்திடத்திலே போய் சமூகத்தை அரவணைத்து யாரும் பிரிந்து போகாமல் அரவணைப்போடு ஒரு மஹல்லாவை ஒன்றிணைத்த பெருமை நபிக்கு உண்டு. அவர் சொல்வாரு, மரைத்து முஅல்லிமன் கபலஹு அவ் பஅதஹு அஹ்ஸன மின்ஹு, நபியை போன்று ஒரு ஆசிரியரை முன்னாலும் பார்த்ததில்லை, பின்னாலும் பார்த்ததில்லை. வல்லாஹி மா கஹரனி வலா ضربني வலா சதமனி, சத்தியமிட்டு சொல்வேன், நான் செய்த தவறுக்கு நபிகள் என்னை அடக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. ஒரு சமூகத்தை கட்டமைப்பதிலே நம்முடைய பங்கு யாருடைய உள்ளத்தை உடைக்காமல் ஒரு சமூகத்தை கட்டமைத்து, ஒரு குடும்பத்தை கட்டமைத்து, சமூக உறவுகளோடு, குடும்ப உறவுகளோடு, ஒற்றுமையோடு, ஐக்கியத்தோடு வாழ்கிற உன்னத வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது. என்று எல்லாம் உடைந்து போனது. ஒரே சஃபையில நிற்கிறோம், உள்ளங்கள் உடைந்து போய் இருக்கிறோம். எனக்கு அவரின் மீது நல்லெண்ணம் இல்லை, அவருக்கு எதிர் மீது நல்லெண்ணம் இல்லை, எனக்கு அவர் மீது கண்டம் குவாடம். இறுதியாக அவரை சொல்லி முடிப்பேன். நபியுடைய உயர்ந்த சுன்னத் ஒன்று நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து போகும். சொர்க்கம் மட்டும் வேணாங்க, நபியோடு இருப்போம். ஒன்றை சொல்லி முடிப்பேன், நபியோடு இருப்போம். ஒன்றை செய்தால் போதும். இந்த மீராதுல்லாஹ்வுடைய முத்தாய்ப்பாய் இந்த நாள் கொடுத்த பாடமாய் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார். நபியுடைய வழியிலே 10 வருஷம் வேலை செய்த பையன் அரசனோட மாளிகை இருந்தார், சின்ன பையன். அவரை கூட சொன்னாங்க, பெருமானா, யா புனை இன் கதத்த அன் துஸ்பிஹ அவ் தும்சிய வலைஸ ஃபீ கல்பிக கிஸ்ஸுன் லிஅஹத் ஃபஃஅல். அரசே, நான் உனக்கு சொல்றேன், நீ குழந்தை பருவம், அப்படியே ஆணி அடிச்ச பதியிருப்பது பருவம், மறக்காத பருவம், விரைந்தல பருவம், மறுக்காத பருவம், ஏற்றுக்கொள்ளும் பருவம். கவனமா கேள். காலையோ மாலையோ, காலையில குடிக்கிறீங்க தாய்மார்களே, இரவு தூங்குறோம் பெரியோர்களே, இடைப்பட்ட இந்த காலங்கள் முழுக்க யாரை பற்றிய கள்ளம், கபடம், குபாடம், மனசங்கத்தம் இல்லாமல் வாழ தெரிந்தால் வாழ முயற்சித்து வாழ்ந்துவிடு. ஒன்னே ஒண்ணுங்க, யாரை பார்த்தா நல்லா பார்க்கணும். இவர் நல்லவர், திட்டி இருப்பாரு, நம்மளை பத்தி 4 பேர் போட்டு இருப்பாரு, நல்லாவே தெரியும். அண்ணன் தான், தம்பி தான், உறவு தான், பச்சான் தான், மாமன் தான், எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் கூட என்னுடைய பெருந்தன்மையில் அனைத்தையும் மன்னித்து விட்டு
அவரை பார்க்கும் போது புதுசா சின்னமணிக்கு வாங்க நல்லா இருக்கீங்களா, அவரை கூடி போவாரு. நம்ம என்னதான் பேசிட்டோம், இவர் சிரிக்கிறாரே, வீட்டுக்கு கூப்பிடுறாரே, முசாபா செய்கிறாரே, பிறர் கூடி போகிற அளவே பெருந்தன்மையை காண்பித்து யாரின் மீது கள்ளமோ கபடமோ குபாடமோ அண்டை வீட்டுக்காரரா சொந்தக்காரரா சண்டைக்காரரா யாராக இருந்தாலும் நல்லெண்ணம் கொண்டு காலையிலே முடியுங்கள். இரவு தூங்கும் பொழுது இந்த 12 மணி நேரத்துல யாரெல்லாம் என்ன செஞ்சாங்களோ பேசுறாங்களோ எல்லாத்தையும் மறந்துட்டு யாரெல்லாம் அவர் நல்ல குணத்தை கொடுத்துவா செஞ்சுட்டு படுத்துருங்க. எந்திரிக்கும் போது டென்ஷன் இல்லை, படுக்கும் போது டென்ஷன் இல்லை, பிரஷரும் இல்லை, நோயும் இல்லை, நாமும் நிம்மதி பிறரும் நிம்மதி சொல்லி சொன்னாங்க பெருமானார். வதாரிகளின் சுன்னத்தி, இது என் நபி மொழி. மன் அஹ்யா சுன்னத்தி ஃபக்கத் அஹப்பனி, இந்த சுன்னத்தை யாராவது உயிராக்கி கொண்டால் என்னை பிரியப்பட்டு விடுவார். மன் அஹப்பனி, என்னை பிரியப்பட்டால் ஃபக்கத் தஹலல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போவார். சொர்க்கத்துக்கு போனால் கான மஹி, என்னோடு அவர் இருப்பார். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சிறார்களே, வாழ்க செல்வங்களே, இந்த ஒரு சுன்னத்தை இந்த மீலாதின் முத்தாய்ப்பாக எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுக்க வாழுகிற காலகட்டங்களிலே எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து விட்டுக் கொடுத்து மன்னித்து பரஸ்பரம் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாழ துவங்கிவிட்டால் வெறுப்புகள் அகலும், மனக்கசப்புகள் நீங்கும், வாழ்வை நிம்மதியாக அடையும் வல்லோன் அல்லாஹ் வல்லல் நபியின் வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அதை அனுபவித்து சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்து ஜன்னத்தை பெறுகிற அற்புதமான பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நசீபாக்கி தருவாராக. உம்மத்தினுடைய பெருமானாருடைய விளம்பரதாரர்களாக நம்மை எல்லா நிலைகளிலும் சுன்னத்தை ஊருக்கு எல்லாம் உலகுக்கு எல்லாம் சொல்லும் முகமாக வாழ்க்கையில் வாழும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. குறிப்பாக வளருகிற தலைமுறைகள் நபியை புரிந்து நபி போன்று வாழும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல இறைவா, அல்லாஹ்வுக்கு பரக்கத் செய்யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லா முசீபத்தை நீக்குடைய அல்லாஹ், நல்ல ரஹ்மத்தான மலைகளை கூடிய அல்லாஹ், வியாபாரங்களிலே உத்தியோகங்களிலே பரக்கத் செய்வாயாக, கொடுக்கல் வாங்கல பரக்கத் செய்வாயாக, கடனற்ற வாழ்க்கை வாழும் பாக்கியத்தை தருவாயாக, சிக்கல்கள் சிரமங்கள் இல்லாமல் நோய்நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை தருவாயாக, திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஜோடி சேர்த்து வைப்பாயாக, திருமணமாக நல்ல குழந்தை பாக்கியத்தை தருவாயாக, யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்து விட்டதோ நல்ல குழந்தைகளாய் ஒழுக்கமுள்ளவர்களாக்கி தருவாயாக, கண் குளிர்ச்சியான வாழ்க்கையை தருவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக, மௌத்து வரை உன்னை வணங்கி வாழ்ந்து நன்றியுள்ள கூட்டமாய் கலிமா முடிந்து கலிமாவோடு மரணிக்கும் நல்லது என்ற தருணத்தை தருவாயாக என்று துஆ செய்தவனாய் வட்டார ஜமாத் உலமாவுக்கு நன்றி துஆ செய்தவனாய் அனைவரிடத்தில் விடைபெறுகிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.